சிவயோக ஞானசித்தருக்கு வரம் கொடுக்க பார்வதி அம்மா. உனக்கு என்ன வரம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்காருல அவையா, நீ எங்க ஜீவ சமாதி ஆகுதோ உனக்கு மேல சித்தருக்கு நான் வந்து மாரியா வாரன் இருக்கா. மாறினா என்னதுன்னா கருணைய பொழிகின்ற மலைன்னு அர்த்தமா. அவையா, கருணைனா அம்மனுடைய அருள். அந்த அருளை எல்லா மக்களுக்கும் மலையம்மாவி பொழிபவள் தான் மாரியம்மா. சரி, மாரியம்மனுக்கு அர்த்தம் அதுதான். காளி அம்மான கோவக்காரி. சரி, ஒரு அரக்கனை கொல்லுறதுக்காக பிறந்தவா. கருணமலையா பொழிப்பவள் தான் மாரியம்மாளா. சரி, அப்படி என்று மாரியாவான்னு சொல்ல பாருங்க. சிவயோக ஞானசித்தருக்கு ரொம்ப சந்தோஷம். பாரதி அம்மா நம்ம கேட்ட வரத்தெல்லாம் தாரன்ட்டாங்களே. சரி, அப்ப நம்ம ஜீவ சமாதி எங்க ஆகும், எங்க ஆகணும், எங்க வந்து அம்மா நமக்கு வரம் கொடுப்பா, அருள் மக்களுக்கு கொடுப்பான்னு. அப்பதான் பார்வதி அம்மா சொல்லுறாங்க, என்ன நல்லா கவனிங்க. சிவயோக ஞானசித்தா, சரி, நீ உட்கார்ந்து இருக்கிறது சதுரகிரி மலையில. அந்த சதுரகிரி மலையில காட்டாற்று வெள்ளம் வரும். சரி, இந்த வெள்ளத்து ஓரமா நீ நடந்து போ. ஆத்தங்கர ஓரமா நடந்து போகும்போது எங்க ரெண்டு நதி சங்கமம் ஆகுதோ, எங்க ரெண்டு நதி ஒன்னா ரெண்டு ஆறும் சேருதோ, அங்க போய் தவ கோலத்துல உட்காரு. அங்க நான் நேரம் வரும்போது மாரியா வாரங்க. அப்பதான் பாரதி சொன்ன வரத்தை கேட்ட உடனே, எப்படி ஐயா சதுரகிரி மலையில ஆமா கோடையிடி இடிப்பது போல் இடி சத்தம் கேட்குதையா. மலையரு பெய்யதான் வெள்ளமாக திரளுதையா. சதுரகிரி மலைதானிலே மலையாதிலே காட்டாற்று வெள்ளம் வருதையா. வெள்ளமாக அம்மா மலையை செய்தா. அவையா, பெரிய இடியா இடிக்குது. ஓடமலை வெஞ்ச மாதிரி பேமலை பெருமலையா இருக்கு. ஆமா, என்னைக்கு இல்லாத மழை அன்னைக்கு பெஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. சதுரகிரி மலையில இருந்து மழை பெய்யுது பாருங்க. ஆமா, அது பேமலையால பெய்யுது. மலையில எங்கெல்லாம் ஓடையெல்லாம் குன்று குழியெல்லாம் இருக்கும். சரி, எல்லாத்தையும் மழை வெள்ளமா சேர்ந்து திரண்டு வருது பாருங்க. அங்க இருந்து ஒரு ஆறு உற்பத்தி ஆகுது. மலையில தான் ஆறு உற்பத்தி ஆகும். ஆமா, அந்த மழை தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து நதியாக வருது பாருங்க. சதுரகிரி தாண்டந்து ஆறாக வருகுதையா. எந்த எந்த ஊரை தாண்டி அறுபத்தீரா இருப்பதிலே அழகுடனே வருகுதையா. அந்த காட்டாற்று வெள்ளம் அது கடவுளே வருகுதையா. இருப்பவிட்டு இருப்பவிட்டு வருகுதையா வெள்ளம் காட்டு மழை பெஞ்சு பேயா மழை பெய்து பாருங்க. மலையில தண்ணி திரண்டு கொண்டு குளிர் அணைஞ்சு ஆறா உற்பத்தி ஆகி வருது. ஆமா, சதுரகிரில இருந்து வந்த வெள்ளத்துல இருந்த ஆத்து தண்ணி சரி எங்க வருதுன்னா வத்ராயிருப்ப ஊருக்கு வந்திருக்கு. அந்த வத்ராயிருப்ப ஊருக்கு அடுத்தால என்ன அன்றைய ஒரு காலத்திலே பஞ்ச பாண்டவர்கள் ஆண்ட இடம் தான் வத்ராயிருப்பு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? ஆமா, மக்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. பஞ்ச பாண்டவர்கள் ஆண்ட ஊர் எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊரு? பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தன் தான் அர்ஜுனன். ஆமா, அந்த அர்ஜுனன் அவங்க 5 பேருக்கும் தாகம் தீர்ப்பதற்காக ஒரு துணையை உருவாக்கி இருக்கான். சரி, அந்த ஊரு பேர் தான் அர்ஜுனாபுரம். அப்படியா? யாரு அம்மா நல்லதாங்க அம்மா இருக்கா பாத்தீங்களா? சரி, நல்லதாங்க இருக்கக்கூடிய ஊரு அர்ஜுனாபுரத்தை தான் இருக்கா. ஆமா, அந்த அர்ஜுனனாகப்பட்ட பஞ்ச பாண்டவர்கள் தாகம் தீர்க்க உருவாக்கிய துணையை ஊர் அது. சரிதான், அர்ஜுனாபுரம் என்ற பெயர் கொடுத்து அந்த ஆத்துக்கு ஒரு பேரை வச்சிடலாமா? சதுரகிரில இருந்து வெள்ளம் வருது. பத்ராயிருப்பு வழியா வந்த ஆத்து தண்ணி சரி இந்த அர்ஜுனாபுரத்தை வந்து சேருதான். அர்ஜுனாபுரத்துல அர்ஜுனன் உருவாக்கிய துணையில வந்து சேர்ந்ததுனால
ஆத்துக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பெயரு? அர்ஜுனன் ஆறுதானே 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 அழகுடைய நரதுவான் நரதுவான் அர்ஜுனன் ஆறுதானே 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 அழகுடைய நரதுவான் அர்ஜுனனாருன்னு பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனன் பேர் வச்சுட்டான். சரி, அந்த ஆத்துக்கு பேர் தான் அர்ஜுனன் ஆறு. அர்ஜுனன் ஆறு. அந்த ஆறு எங்க எங்க வருது? எங்க வருது? அர்ஜுனா புறத்தை விட்டு இன்னும் எங்கெல்லாம் வருது பாருங்க. எங்க வருது? சிவகாசி வழியாக சிவகாசி வழியாக ஆத்து தண்ணி வருகுதையா ஆத்து தண்ணி வருகுதையா திருமங்கலம் தாங்கெடுத்து திருமங்கலம் தாங்கெடுத்து அங்கிருந்து பாதையாக அங்கிருந்து பாதையாக நகர் பக்கத்திலே நகர் பக்கத்திலே ஆத்தூர் வருகுதையா ஆத்தூர் வருகுதையா ஆத்தூர் தாங்கெடுத்து ஆத்தூர் தாங்கெடுத்து அனகரப்பட்டி விட்டு அனகரப்பட்டி விட்டு அங்கிருந்து பயணமாகி இங்கிருந்து பயணமாகி பட்டி வழியா பட்டி வழியா ஆத்தூர் ஐயா தாங்கெடுத்து 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 அருகுதையா அந்த அர்ஜுனனாரே அந்த அர்ஜுனாபுரத்தை விட்டு அந்த ஆத்து தண்ணி அப்படியே திரண்டு வெள்ளமா வந்துகிட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு இருக்கு. எங்க வருது? எங்க வருது? அர்ஜுனாபுரத்தை விட்டு சிவகாசி வழியாக சரி, சிவகாசி தான் கிடந்த திருத்தாங்கல் வழியாக வழியாக சாத்தூர் போக்கு விட்டு சரி, அணக்கரப்பட்டி வழியாக ஆமையா அங்கிருந்து பயணமாகி நத்துத்துப்பட்டி சரி கோட்டூர் பாதை கிடந்து வந்துட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆறு தான் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வடக்கு ஓடக்கூடிய ஆறு. ஆமா, கோயிலுக்கு வடபக்கம் ஒரு ஆறு வரும் பாத்தீங்களா? வருது. அந்த ஆறு பேர் தான் அர்ஜுனன் ஆறு. சரி, அந்த அர்ஜுன ஆறு வந்து நம்ம சதுரகிரியில இருந்து மழை தண்ணி உருவாகி உருவாகி அர்ஜுனா புறத்துல வந்து சேர்ந்ததான் அந்த அதுக்கு பேரு அர்ஜுனா நதி. ஆமா, அந்த ஆத்து தண்ணியான அழகாக நாடு கடந்து வருது பாருங்க. வருது. பாரதி அம்மா என்ன சொன்னாங்க சிவயோக ஞான சித்தருக்கு? என்னய்யா? நீ எங்க போய் ரெண்டு ஆறும் சேருதோ சேருதோ அங்கத்தான் நீ பேர் தவம் சொன்னால. ஆமா, இந்த ஆறு ஒரு ஆறு அர்ஜுனன் ஆறு. சரி, இன்னொரு ஆறு எங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? அவன் அன்னைக்கு வரம் கொடுத்த அந்த ரெண்டு ஆறுமே உருவாயிருக்கு. ஆமையா, அதான் அந்த அம்மாளுக்கு இன்னொரு பேரு ஈராத்துக்காரின்னு. காரி சும்மா ஆத்த பத்தி நம்ம வில்லு படிக்கல. கண்டிப்பா அந்த ஆத்துக்கு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பா மாறி பிறக்கும் போதே அந்த ஆறும் சேர்ந்து பிறந்துச்சான். சரி, அதனால அவளுக்கு பேரு ஈராத்துக்காரி இல்ல. ஈரத்துக்காரி. ஒரு ஆறு தான் அர்ஜுனன் ஆறு. சரி, அந்த அர்ஜுனன் ஆறு வரக்கூடிய வழியில ஆமையா, இன்னொரு ஆறு எங்க உருவாகுது பாருங்க. எங்க உருவாகுது? அங்கேரங்கோவிலே புளியங்கோடி பக்கத்திலே வாசநல்லூர் வழியாக ஊருக்கு மேற்கையல்லோ வாசநல்லூர் மேற்கையல்லோ மேற்கு தொடர்ச்சி மலையாதிலே வாசநல்லூர் மேற்கையிலே வாசநல்லூருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. மலை இருக்கு. நம்ம ஊர் பத்திரிக்கையில புளியங்குடி பக்கம் வாசுதேவநல்லூர் உண்டு இருக்கு. அந்த ஊருக்கு மேற்க பெரிய மலையில சரி, அங்க இருந்து ஒரு ஆறாம் நேரத்துல உருவாயிருக்கு. ஆமா, அந்த ஆறு எந்த ஆறு தெரியுமா? என்ன ஆறு? அந்த ஆறுக்கு பேரு என்ன பேரு? அழகான பேருப்பா. என்ன பேரு? அதுதான் வைப்பாறு. வைப்பாறு. அந்த ஆறு பேர் என்னன்னா வைப்பாறுன்னு சொல்லுவாங்க. வைப்பாறு. அந்த ஆறு எங்க வருது பாருங்க. எங்கே வருது? புளியங்குடி தான் கிடந்து கரிவலம் வந்த நல்லூருக்கு வருது. ஆமையா, கரிவலம் வந்த நல்லூருக்கு வர எந்த சாமி இருக்கு? என்ன சாமி? பால்வண்ணாதன் சிவன் இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, நீங்க இன்னைக்கே சங்கரன் கோயில் பக்கம் கரிவலத்துல போய் பார்க்கலாம். என்ன? அந்த சிவன் கோயிலுக்கு வடபக்கத்துல வந்து ஒரு ஆறு போவோம். போகும். அந்த ஆறுன்னு கேட்டாலும் வைப்பாறுன்னு சொல்லுவாங்க. சரியா, பால்வண்ணன் ஆதரை அபிஷேகம் செய்து வந்ததுனால என்ன? அந்த ஆத்துக்கு இன்னொரு பேரு தேவ நதின்னு சொல்லுவாங்க. தேவநதி. இப்ப என்ன நதி அது பேரு? தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஆறுனா தேவநதி சொல்றாங்க. தேவநதி. அந்த ஆறு இன்னும் எங்க வருது பாருங்க. எங்க வருது? கரிவலம் வந்த நல்லூர் அங்கிருந்து பயணமாகி எங்கே எங்கே வருவதையா ராஜபாளையம் வழியாக ராஜபாளையம் வழியாக தேவநதி பாய்ந்தோடு
ராஜபாளையம் வழியாக ஒரு ஆறு வருது. வந்துகிட்டு இருக்கு. அப்பந்தான் இந்த மாரியம்மா பார்வதி அம்சத்துல மழையா பெஞ்சு வந்திருக்கால. ஆமா. அப்பதான் மாரியம்மா அங்க ஒரு சத்திய ஏற்பாடு பண்ணுதா. எப்படி? ஏன்னா இந்த மாரிக்கு அந்த ஆத்துக்கு ரொம்ப நெருக்கம் சொந்தம் உண்டு. ஆமா. மாரி பார்த்தாலாம். எப்படி ஐயா? நம்ம அந்த ஆத்துல தான் போறோம். அப்ப நம்ம அந்த ஆத்துல ஒரு அற்புதம் செய்யணும். எப்படி? ராஜபாளையத்துல இருந்து ஆறு வந்துட்டு இருக்கு. கரிவலம் பக்கம் போங்க ஒரு ஆறு வரும். சரி. இந்த கரிவலத்துல வந்த ஆறு ராஜபாளையம் பக்கம் வருது பாத்தீங்களா? ஆமா. அந்த ஆத்தங்கரையில ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு அநாத பெண்ணு கர்ப்பவதியா இருந்தாலாம். சரி. கர்ப்பவதிக்கு பிள்ளை பெறக்கூடிய மாசம் நிற மாசமா இருக்கு. ஆமா. ஆத்தங்கரையோரமா எப்படி போறா பாருங்க. போறா. விறகு விறகிட அந்த அம்மா விறகு விறகிட காட்டுக்கு போக கூடாது. ஆத்துல தண்ணி வருது. அந்த ஆத்தங்கரையில விறகு பறிக்க அப்படி சோறு பொங்கணுமா அந்த காலத்துல. பிள்ளை எப்பம் பிறக்குமோ அப்பம் பிறக்குமோ ரெடியா இருக்கு. ஆத்தங்கரை ஓரமா போய் ராஜபாளையத்து பக்கத்துல போய் விரவ பிறக்கி இருக்கா. சரி. அந்த ஆத்தங்கரையிலே அவருக்கு பிரசவம் ஆயிடுச்சு. ஒரு பெண்ணு யாரும் இல்லாத அத்துணை காட்டுக்குள்ள பிரசவமான எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. கண்டிப்பா. பிரசவ வலி தாங்க முடியாம மயக்கம் அடைந்தால் அந்த பெண்குடியா. சரி. அப்பதான் மயங்கி கிடக்கால. ஆமா. பிள்ளை ஒரு பக்கமா கிடக்கு, தாய் ஒரு பக்கமா கிடக்கு, பிரசவ வலியா இருக்கு. அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கணும்னு ஆமா இருக்கிறாளே என் கேப்பதூர்ல கிழக்கு வாசலாக. ஆமா. ஆயிரம் தன்னுடைய அக்கா தங்க 8 பேர்ல ஒருத்தி பிறந்தவளைய மாரியம்மா. கருணமலை பொழிபவளை ஈராத்துக்காரி மாறி எப்படி வர பாருங்க. பழுத்த நல்ல பழம் போல கிளவியாக வாராளே. நல்ல பழம் போல கிளவியாக வாராளே. ஒரு மாரியம்மா வாராளே. வடிவம் கொண்டு முத்து மாறி இங்க வாராளே. பழுத்த பழமா வாரா. அந்த காட்டுக்குள்ள கிளை வர முடியுமா? அந்த ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு தான் அந்த ஆறு உருவாகி வந்துகிட்டு இருக்கு. விறகு வரைக்கு பிள்ளை பிறந்த ஒரு பொம்பளை அனாதையா கிடக்கா. சரி. பிள்ளை ஒரு பக்கம் கிடக்கு, தாய் ஒரு பக்கம் கிடக்கு. மாரியம்மா பார்த்தா எப்படி நம்ம இந்த ஆத்துக்கு சொந்தக்காரி தானே. ஆமா. இந்த ஆத்துல தானே போகணும்னு. சரி. இந்த மாரியம்மா பழுத்த கிளவியா வந்திருக்கா. சரி. நம்ம நல்லா சொல்லுங்க கேளுங்க. என்ன? நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்தாலும் ஆமா இந்த வில்லை என்னைக்கு தொட்டனோ சரி அன்னையில இருந்து நான் எந்த கோயிலுக்கு வில்லடிக்குமே ஒரு சில கோயில்ல சாமி என் வீட்டுக்கு வரும். ஆமா. நான் வில்ல உட்காந்து போய் சொல்ல மாட்டேன். சரி. ஒரு சில கோயில் வில்லுக்கு போறேன்னா அந்த கோயில் சாமியே வீட்டுக்கு வரும். வந்துரும். என் கண்ணுல வந்து காமிக்கும். சரி. எடுத்துக்காட்டா என்ன நான் வில்லு ஆரம்பிக்க முன்னாடி இருக்கங்குடி மாதிரி எனக்கு காட்சி கொடுத்திருக்கா. சரி. என்னைக்கும் பாங்க எனக்கு குருன்னு யாரும் கிடையாது. வில்லு பாட்டுக்கு கிடையாது. அவ தளத்துல போய் நான் கும்மி பாட்டு படிச்சு நான் வில்லடிக்க ஆரம்பிச்சவன் தான். சரி. எனக்கு துணை இருக்கங்குடி மாறி தான் சொல்லுவேன் எல்லா பாட்டுமே. ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய பரம்பரையா படிப்பாங்க. சரி. இந்த மாரி என் வீட்டுக்கு அடிக்கடி வருவா கனவுல. ஆமையா. அதே மாதிரி பாளையங்கோட்டையில சரி
சரி தாளையத்து சங்கர் நகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா அது பக்கத்துல தெங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. சரி ஆடி 2ஆம் தேதி நான் படிப்பேன். ஆமா தெங்கலத்து ஊர்ல தலத்தாஞ்சொடல ஒரு ஐயா கோயில் இருக்கு. சொடல கோயில் அந்த தலத்தாஞ்சொடலைய பார்க்க 10,000 கண்ணு வேணுமா? வந்து வேணும் அவர் அப்படி இருப்பார். நான் முத வெளில போய் பார்த்து பயங்கரமான ரூபத்துல இருப்பாரு. சரி அந்த ஐயாட்ட இருந்து நான் கொடை முடிஞ்சு ஒரு அண்ணாச்சி பழம் கேட்டு வாங்கினோம்மா. அண்ணாச்சி பழம் அவரு காலையில பிரசனமா தாங்கன்னு கேட்ட பாருங்க. சரி வாங்கிட்டு கொடை முடிஞ்சு வில்லு முடிஞ்சு வீட்டுல போய் படுத்திருக்கேன். காலேஜ் கிளம்பணும்ட்டு ஆமா என் வீட்டுக்குள்ள ஜல்லு ஜல்லுன்னு ஒரே சத்தம். சரி தூங்க விடல. ஆமா நினைச்சாலே புல்லரிக்குமா? ஆமையா அவரு காலையில இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்த பத்தியா சரி அந்த பழத்திலேயே சாமி என் வீட்டுக்கு வந்துருச்சு. வந்துரும் தூங்க முடியல. அப்படியே சத்தம் அங்கிக்குள்ள அப்புறம் சத்தம் சில்லு சில்லு கேட்டாம சத்தம் கேட்கிறாங்க. சரி அதுதான் தெய்வத்துடைய சக்தி. ஆமையா உணர்ந்தவங்களுக்காக தெரியும். கண்டிப்பா ஏன் இதை சொல்லணும்னா சரி இந்த சாமி கனவுல வரும்போது வந்து நேரடியா வீரப்பல்லு முண்டக்கெல்லாம் காமிக்காது. வராது யாரெல்லாம் ஒரு பெண்ணை கனவுல கண்டீங்களோ சரி அது அம்மன் தான் கனவுல வரணும்னு அர்த்தம். ஆமா கிழவியா வந்தாலும் சரி சரி சின்ன பொம்பளை பிள்ளையா வந்தாலும் அது மாறிதான் வருவா. ஆமா ஏன்னா இன்னைக்கு மாரியம்மா ஒரு பழுத்த கிழவியா போயிருக்காளே. ஆமையா அந்த ஆத்தங்கர வரமாக அனாதையா இருந்தவளுக்கு பிரசவம் பார்க்க போறவங்க அந்த மாரியம்மா. சரி ஆத்தங்கரையில போய் என்னய்யா அனாதையா இருந்தவளுக்கு பிரசவத்தை பார்த்தாலே ஆமா பிறந்து கண் திறந்து பார்க்க தாயி. சரி இது யாரு பழுத்த கிழவியா இருக்கா? கிழவி இருக்காளே. இந்த கிழவி பல்ல பாரு. ஏய் இந்த கிழவி உனக்கு பிரசவம் பார்த்திருக்காளா? ஆமா இந்த காட்டுக்குள்ள சரி ஏ பாட்டி பாட்டி என்ன எனக்கு பிரசவம் பார்க்க நீங்க எங்க இருந்து பாட்டி வந்தீங்க? எங்க பண்ணி வந்தீங்க நீ கவலைப்படாதம்மா. ஆமா நீ அனாதையா காட்டுக்குள்ள பிரசவம் பார்த்திருக்க. அந்த ஆத்து ஓரமா இருந்து புள்ள பிறந்திருக்கு. சரி ஒரு தாய்க்கு தான் புள்ள எப்படி பார்க்கணும் தெரியும். ஆமா நான் உனக்கு தாயா நான் வயசான பாட்டி வந்திருக்கேன். வந்துட்டேன் அது மாறி வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியாது. தெரியாது வயசான பாட்டி சொல்லுதா எப்படி பிள்ளைய பேசாம பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க நல்ல காயத்துக்கு மருந்து அரைச்சு கொடுப்பாங்க இல்லையா? கண்டிப்பா பிள்ளை பெத்த வீட்டுக்குள்ள வந்து சரி அந்த அம்மா சொன்னாலா மாரியம்மா வயசான கிழவியா போய் எப்படி நல்ல கவனிங்க என்ன இந்த ஓட ஆத்துல தண்ணி போது பாத்தியா? சரி இந்த தண்ணிய குடியும் பிரசவ வலி காயம்லாம் போயிட்டு இருக்கா. ஆமா நல்ல கவனிங்க என்ன மாரியம்மா பழுத்த கிழவியா போய் ராஜபாளையத்துல ஆத்தங்கல்ல உட்காந்து பிரசவம் பார்த்துட்டு சரி அந்த ஓடுற தண்ணிய கோரம் தண்ணிய குடியுமா உன் காயமெல்லாம் பிரசவ வலி போயிட்டு இருக்கா. அப்படி காயத்தை தீர்த்ததுனால அந்த ஆறுக்கு அங்க என்ன பேர் தெரியுமா? என்ன பெயரு காயக்கோடி ஆறு என்று ஒரு பெயர் கொடுத்தாரே. அடிப்பாரு காயக்கோடி 2 பேரு வந்தாச்சு. தேவனதி 3 பெயரா வகையா பெயர் கொடுத்தா என் தாயே மாரியம்மா. பெயர் கொடுத்தா பிரசவம் பார்த்த மாரியம்மா அந்த தண்ணி எடுத்து குடியம்மா உனக்கு இது காயமெல்லாம் போகும் சொன்னதுனால ராஜபாளையத்து பக்கத்துல அந்த போற ஆறுக்கு பேரு காயக்குடி ஆறுன்னு சொல்லுவாங்க. இப்படியாக அந்த ஆறு எங்க வருது பாருங்க. எங்க வருது? ராஜபாளையம் தான் கிடந்து ஆத்து தண்ணி வருகுதையா. தண்ணி வருகுதையா அருவக்குடி வழியாக திருவேங்கடம் தான் கிடந்து எங்கே வருகுதையா கோட்டையா ஊரறிலே ஆத்தே வெள்ளம் தண்ணி வருகுதையா. ராஜபாளையம் தான் கிடந்து பருவக்குடி வழியாக அங்கிருந்து பயணமாகி ஆத்து தண்ணி எங்க வருது பாருங்க. எங்க வருது? அந்த திருவேங்கடம் வழியாக அங்க அழகுடைய வெம்பக்கோட்டை ஊருக்கு வருது. ஆமா அந்த வெம்பக்கோட்டையில வந்து சரி 7ஆத்து தண்ணி சேர்ந்து வருதான். ஆமா ஏன் 7ஆறு
ஏன் சொல்லுதோம்? எதுக்கு? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஓடையாத்தான் வந்திருக்கு. ஆமா. வெம்பக்கோட்டையில வந்தா எல்லா கிளையாறுகளும் சேர்ந்திருக்கு பாருங்க. சரி. அந்த வெம்பக்கோட்டை அணை கட்டி வச்சிருக்காங்க. ஆமையா. அந்த இடத்துல இருந்து வைப்பாருன்னு பேர் வாங்கி ஆமா. அந்த வெம்பக்கோட்டை தான் கிடந்து வைப்பாத்து தண்ணி எங்க போகுது பாருங்க. எங்க போகுது? கோட்டை வழியாக கோட்டை வழியாக சாத்தூரை தான் கிடந்து வருவதையா ஆத்து தண்ணி ஆத்து தண்ணி அங்கிருந்து பயணமாகி கொல்லப்பட்டி வழியாக பணங்காட்ட தேடி வருகுதையா ஏ வைப்பாத்து தண்ணி வருகுதையா நம்ம தாய்மார் என்ன அழகா கதை கேட்காங்க பாத்தீங்களா? அழகா கேட்காங்க. இருக்கங்குடி மாறி கதையில ஆத்துக்கு தான் முதல் உரிமை கதை. ஆமையா. ஆறு பிறந்ததுக்கு அப்புறம் தான் மாறி எங்க கோயில் வாங்கியிருக்கா. சரி. நல்லா கேளுங்க. முதல்ல என்ன ஆறை பத்தி படிச்சேன்? என்னாரு? பதரகையில இருந்து வந்த ஆறு அர்ஜுனாபுரம் தாண்டி அர்ஜுனன் அப்படின்னு சாத்தூர் தாண்டி வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். சரி. இப்ப ரெண்டாவது என்ன ஆறு பத்தி படிச்சோம்? என்னாரு? சங்கரங்கோயில் மேற்க வாசல்லூர் தாண்டினது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகி வந்த ஆறு. ஆமா. கரிபலம் வந்தல்லூர் தாண்டினது ராஜபாளையம் வழியாக வெம்பக்கோட்டை வந்து வைப்பாறுன்னு ஒரு ஆறு வருது. வைப்பாறு. இந்த ஆறை எங்க பார்க்கலாம்னா சாத்தூருக்கு தெற்க பார்க்கலாம். நீங்க இந்த ஊருக்கு வடக்க போனீங்கன்னா இல்லையா வெம்பக்கோட்டையில பார்க்கலாம். சரி. இந்த ஆறு சாத்தூருக்கு தெம்பக்கமா கிழக்கமாக போயிட்டு இருக்கு. இது வைப்பாறு. ஆமா. வடக்க இருந்து வாரது அர்ஜுன ஆறு. அர்ஜுன ஆறு. இரண்டு நதிகளுமாக எங்கே சங்கமமாக பாருங்க. எங்கே ஆகுது? அந்த பனங்காட்டு மத்தியில ஐயா பனங்காட்டு மத்தியில ரெண்டு ஆறு கொடுதையா ரெண்டு நதிகளுமே சங்கமாகுதையா பக்கத்துல ரெண்டு நதியும் கூடுது. வடக்கிருந்து வந்த அர்ஜுனாரும் மேற்கிருந்து வந்த வைப்பாறு தண்ணி ரெண்டு நதியும் சேர்ந்து வருது பாருங்க. சரி, நல்லா கவனிங்க. இல்லையா கெங்கன்னா தண்ணின்னு அர்த்தம். ரெண்டு நதியில உள்ள கெங்கையும் தண்ணியும் சேர்ந்து வந்து கூடுது. சரி, வடக்கிருந்து வர அர்ஜுனாரு மேற்கிருந்து சாத்தூருக்கு தெம்பக்கம் வரக்கூடிய வைப்பாறு ரெண்டு நதியும் கூடுது. சரி, கூடி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. நல்லா கவனிச்சீங்களா? எப்படி ரெண்டு ஆறு ஒன்னா சேர்ந்துச்சா? சரி, சேர்ந்து ரெண்டா பிரிஞ்சுது பாருங்க. ஆமா, அந்த பிரியிற இடத்துலதான் ஒரு பெரிய மணல் மேடு மாதிரி உருவாயிருக்கு. அந்த மேடு தான் இன்னைக்கு அம்மா இருக்கக்கூடிய இடம் பனங்காடு. சரி, ரெண்டு ஆறும் சேர்ந்து ரெண்டா பிரிஞ்சுது பாருங்க. ஆமாய்யா, பண்ணு வடிவத்துல பிரிஞ்சிருக்கியா? சரி, சேர்ந்த ஆறு பிரிஞ்சு போய் ஆமா மறுபடியும் கூடுது. கோயிலுக்கு கிழக்க பாருங்க ரெண்டு ஆறும் சேரும். சரி, கோயிலுக்கு மேற்க அணைகிட்ட பாருங்க ரெண்டு ஆறும் சேர்ந்திருக்கும். ஆமையா, கோயில் இருக்குன்னா ரெண்டு ஆத்துக்கும் ஊரையத்தான் பனங்காட்டுல இருக்கு. ஆமா, அப்படியாக ரெண்டு ஆறும் கூடி சரிதான் மறுபடியும் பிரிந்து போய் ஒரு மணல் மேட்டை உருவாக்கி பனந்தோப்பு காடா இருக்கு. பனங்காட்டுக்கு அடுத்தாக்க ரெண்டு ஆறும் சேரு பாத்தீங்களா? சரி, இரண்டு கங்கைகளுமே கூடக்குடி இடம் தான் இருகங்கை குடி. முதல்ல அந்த ஊருக்கு பேரு இரு கங்கை குடி தான் பேர் வச்சிருக்காங்க. இருகங்கை குடி போக போகலாம் இருகங்கை குடிக்குது இருக்கங்குடி மாறி போச்சு. ஏன் அந்த ஊருக்கு அந்த பேரு? என்ன பேரு? இரண்டு கங்கைகளுமே ஆமா இரண்டு நதிகளுமே சரி இரண்டு ஆறுகளுமே ஒன்று சேர்ந்து கூடுவதனால அந்த ஊர்ல தான் ரெண்டு ஆறும் சேருது. சரி, இரண்டு கங்கையும் கூடக்கூடிய இடம் தான் இருகங்கை குடி இருக்கங்குடி ஆட்சி. அந்த இருக்கங்குடியில பனங்காட்டு மத்தியில மேட்ல வந்து சேர்ந்திருக்கு பாருங்க. ஆமா, சிவயோக ஞான சித்தருக்கு புத்தி வந்துருச்சு. பார்வதி அம்மா என்ன வரம் கொடுத்தாங்க? இல்லையா, எங்க ரெண்டு ஆறு ஒன்னா சேருதோ அங்க போய் ஜீவ சமாதியாக அங்க நான் வந்து வரம் கொடுப்பேன்னு சொன்னால. சரி, அப்பதான் பார்த்தாரு சிவயோக ஞான சித்தர். இல்லையா, நம்ம சதுரகிரில உட்காந்து தவம் இருக்கோம். ஆமா, இந்த சதுரகிரி மலையில இருந்து இறங்கி சரி அர்ஜுனா ஆத்து வழியா நடந்து போகணும் போறாராம். ஆமா, இந்த சிவயோக ஞான சித்த தவத்தை கலைத்தார். அவர் எங்க வருகிறார் பாருங்க. எங்க வருகிறார்? சிவயோக ஞான சித்த சதுரகிரி மலையை விட்டு அர்ஜுனா அத்தங்கர ஓரமாக நடந்து வரார். ஹரியான வழி கடந்து வருகிறாரு முனிவரவர். சாத்தூரை தாக்கடந்து
அம்மா சொன்ன வாக்கு எங்க 2 6 ஒன்னா சேருதோ ஆமா. அங்க போய் நீ ஜீவ சமாதி ஆகி சரி. அங்க வந்து நான் குடியிருப்பேன்னு சொல்றாருல்ல. ஆமா. அப்படி சொன்னதுனால ஆ. அம்மா சொன்ன வாக்குக்கு நாங்க சிவயோக ஞான சித்தர் அர்ஜுன நதி கரையா வந்து வாராரு. சரி. சாத்தூர் தான் கடந்து கோட்டூர் வழியா வந்து பாக்காரு. பாக்காரு. அவர் வந்தாரு அர்ஜுன ஆத்தங்கரை. சரி. அங்க இருந்து வைப்பாரு சேர்ந்துருச்சு. சேர்ந்துருச்சு. ஆஹா, என்ன நம்ம பாரதி அம்மா அசரீரி வாயில சொன்ன இடம் இப்ப இந்த இடம் தான். ஆமா. இந்த பனங்காட்டுல போயிட்டு நம்ம தவம் இருக்கணும். இருக்கணும். இன்னைக்கு பாருங்க நம்ம இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்ல மாரியம்மா மட்டும் கிடையாது. கிடையாது. மாரியம்மாளுக்கு பூமிக்கு கீழே சிவயோக ஞான சித்தர் இருக்காரு. ஆமையா. சித்தர் இருக்கட்டும் நிறைய அருள் வீசும் பாத்துக்குவாங்க. சரி. சிவயோக ஞான சித்தர் எங்கே வருகிறாரையானால் எங்கே வருகிறார்? இருக்கங்குடி 2 கங்கைகளும் கூட கூடிய அந்த பனங்காட்டு மத்தியில. ஆமா. ஈராறும் கூட கூடிய ஈராத்து மத்தியில. நமக்கு இதுதான் ஏற்ற இடம். ஆமா. சிவயோக ஞான சித்தர் என்ன செய்தார் பாருங்க. என்ன செய்தார்? அவர் கிழக்கு முகம் நோக்கி எல்லோ ஞான சித்தராகப்பட்டவர் செய்யா பனந்தோப்பு மத்தியிலே 2 நதிகளும் கூடக்கூடிய இடத்துல வந்து பாத்துட்டாரு. அப்படி அழகா கிழக்கு திசையை பார்த்து முனிவர் நிக்காரு. ஆமையா. 2 ஆறும் சேருது. சேருது. அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து தவம் இருப்போம். இருப்போம். கிழக்கு முகமா ஞான சித்தர் 2 ஆத்துக்கும் ஊடே வந்து உட்கார்ந்து தவம் இருக்காரு. சரி. கிழக்கு முகமா தவம் இருந்தார்ல. ஆமையா. தவம் இருக்க இருக்க சரி. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஊர்ல 2 ஆத்தும் தவம் இருந்தாரு பாருங்க. ஆமா. சகதி சேரெல்லாம் போட்டு மூடிடுச்சு. அவர் அப்படியே பூமிக்குள்ள மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சாச்சு. இப்படி சிவயோக ஞான சித்தர் பூமிக்குள்ள அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில ஆமையா. அந்த பூமிக்குள்ள புதஞ்சு கிடந்தாரு பாருங்க. ஆமா. சிவயோக ஞான சித்தர் இருக்கக்கூடிய வேளையில என்னையா பூமிக்குள்ள மறைஞ்சாச்சு. சரி. இந்த பூமிக்குள்ள இருக்கும் போது என்ன அவருக்கு ஜீவ சமாதி ஆயிட்டாரு. உயிர் தான் போயிருக்கு. சரி. ஆன்மா சிவசிவன் உடல்லாம் உருக்கு அப்படியே தவ கோலத்துல உட்கார்ந்துருக்காரு பூமிக்குள்ள. பார்த்தா பாரதி அம்மா. சரி ஐயா. இவன் ஜீவ சமாதி ஆயிட்டான் சிவயோக ஞான சித்தரு. ஆயாச்சி. நம்ம இன்னும் மாரியம்மா வடிவம் கொண்டு ஆமா. ராஜா பாலின கிளவியா போய் ஊத்தி பிரசவம் பார்த்தோமே. சரி. ஞான சித்தர் பூமிக்குள்ள அமர்ந்திருக்க. சரி. மாறி பார்த்தா என்னையா இவன் ஜீவ சமாதி ஆயிட்டான். ஆயாச்சி. நம்ம என்ன மாறி வடிவம் கொண்டு ஆமா. பார்த்தா எங்க வந்தா பாருங்க. என்ன பண்ணுதா? அர்ஜுன நதியிலையும் ஆமா. வைப்பாத்து தண்ணிலையும் வெள்ளம் பெரு வெள்ளமா வருது. 2 ஆத்துலயும் வெள்ளம் வந்தா ஊர் தாங்குமா? தாங்காதுல்ல. 2 ஆத்துலயும் வெள்ளம் வருதுமா. சரி. ராஜபாளையம் பக்கத்துல ஒரு கிராமமே அடிச்சிட்டு வருது வைப்பாத்துல. சரி. அதான் மாரியம்மா வைப்பாத்து தண்ணியில வயசு பண்ண வாரான்னு படிப்பான். ஆமா. யாத்தா மாறி ராஜபாளையத்துல வழியாக ஊரே அடிச்சு காலி பண்ணி வருது பாருங்க ஆத்துல. ஆமா. வாழ மரம் வருது. தேக்கு மரம் வருது. கட்டை வருது. நிறைய ஆடு மாடு மிதந்து வருது. இப்ப தாமிரபரணி ஆத்துல போராசம் வெள்ளத்துல எங்க ஊர்ல. ஆமா. அதே மாதிரி வைப்பாத்திலையும் அர்ஜுனாத்திலையும் வெள்ளம் வந்துருக்கு பாரு. சரி. ஆடு மாடு மரம் செடி கொடி வீடு எல்லாம் அடிச்சுட்டு வருது. இப்படி வடக்க அர்ஜுனா ஆத்திலையும் வெள்ளம் வருது. சரி. தாத்தா மாதிரி எங்க இருந்து வாரா? வெள்ளத்துல வந்து வாரா. அவையா சகரகிரி மலையில அம்மா ஒரு சிலை ரூபமா மிதந்து வந்துட்டு இருக்கா. சரி. நம்ம சிவயோகங்க பூமிக்குள்ள கொஞ்சம் நிஷ்டையா ஜீவ சமாதி ஆயாச்சு. நம்ம இன்னும் ஜெயிக்கப்படாது. மாரியம்மா வந்த இடம் வந்து சதுரகிரில இருந்து வெள்ளத்துல வந்தாராம். ஆமையா. ஒரு கல்லு சிலையா வர பாருங்க மாரியம்மா. ஆமா. மக்கள் நல்ல கதையை கவனிங்க. இப்படி மாறி வந்தது முக்கியமான கட்டம் இது. ஆமா. சதுரகிரி மலையில கல்லு சிலையா மாறி உருவெடுக்கா. அந்த அர்ஜுனாத்துல வெள்ளத்துல ஓடி வரா பாருங்க. ஆமையா. அவ பாலாத்து தண்ணியில தண்ணியில அவ பச்சை பிள்ளைய வாரால. அவ ஈராத்து தண்ணியில மாரியம்மா ஈராத்து தண்ணியில அவ இருந்து வர கொடுக்க வாரா. போடுங்க ஒரு குலவை இருக்க முடியும். மாரியம்மா ஆத்து வெள்ளத்துல வாரால. அவளுக்கு பொண்ணான ஒரு குலவை கல்லு சிலைய எங்க வெள்ளத்துல உருண்டு வாரா பாருங்க. சதுரகிரி மலை கடந்து வெள்ளத்தில வாராலே ஓடுதம்மா ஒரு குலவை. வேலையான வேலையம்மா வேலையான நேரமம்மா ஓடுங்கள ஒரு குலவை ஆத்துக்குள்ள வாராலே வெள்ளத்தில வாராலே
பாலாத்து தண்ணியிலே தண்ணியே பச்சமண்ணா வாராளே ஈராத்து தண்ணியிலே தண்ணியே இருந்து வர கொடுக்க வாரா சதுரகிரி மலை கிடந்து சக்தி மாறி வாராளே ஒரு கம்மாடிங்க ஒரு கொலவை மாறாளே ராஜா மாரியம்மா சாம்பராணி பாசக்காரி சக்தி உள்ள மாரியம்மா சிவயோக ஞான சித்தனுக்கு நம்ம ஜீவ சமாதிகளை வரமெடுக்க வேணுமென்னு ஆத்தா மாறி எப்படி வாரா மஞ்சள் பட்டு எடுத்தே மல்லிகை போட்டலவா தண்ணியிலே வெள்ளத்துல சதுரகிரி மலையை விட்டு கல்லு சிலையாக வெள்ளத்தில வாராளே அம்மா மாரியம்மா கல்லு சிலையாக வாரா. ஆமா இவரு ஏன் உருட்டு வராரு? அது சும்மா இருக்க முடியலையா? சாமி வந்தா ஆடணும். சூடத்தை பத்தி வாயில போட்டுருவேன். தாத்தா மாறி வர பாருங்க. என்ன அவன் நல்லா வச்சிருக்கான்னு சொல்லி உருட்டு வாரிடு. நீங்களும் ஓட்டுவேன். நீ வச்சு நல்லா ஆட்டமா இருக்கும். மாரியம்மா வெள்ளத்துல வந்து வாரா. ஆத்தா கூப்பிட்டு எப்படி வாரா பாத்தீங்களா? இதுதான் என் மாரியோடைய அருளுப்பா. சரி ஆத்தா மாறி கேட்ட கூப்பிட்ட உடனே ஓடி வருவாளாம். ஆமா சதுரகிரியில மயந்து அம்மா கல்லு சிலையா உருண்டு பிறண்டு வாரா. அம்மா புதூர் பெண்கள் தாய்மார்கள் ஐயா எல்லாம் நல்லா கவனிங்க. அம்மா மாரியம்மா வெள்ளத்துல சதுரகிரின்னு வாரா பாருங்க. சாத்தூர் தான் கிடந்த வெள்ளம் உருண்டு வந்து பாத்தீங்களா? சரி மாரியம்மன் சிலையா வந்தவா அந்த இருக்கவங்க வந்து சேர்ந்துட்டா. ஆமா இருக்கங்குடியில சரி 2 ஆறுகளும் கூடக்கூடிய ஆமையா எங்க சிவயோக ஞானசித்த ஜீவ சமாதி அடைஞ்சாரோ பூமிக்குள்ள சரி அதே இடத்துல வந்து தண்ணீர அடிச்சடிச்சு அம்மா ஆத்தங்கர ஓரமா வந்து அமர்ந்துட்டா. ஆமா அந்த இடம் நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா எங்கய்யா இருக்கங்குடியில அம்மா பிறந்த இடம் சொல்லுவாங்க. சரி அம்மா பிறந்த இடம் கோயிலுக்கு தெம்பக்கம் ஒரு சூளத்தை வச்சு மரத்தை வச்சு கும்பிடுவாங்க இல்லையா? ஆமையா அந்த அம்மா பிறந்த இடம் முத அம்மா சிலை வந்து ஒதுங்கின இடம். ஆமா அப்ப ஏற்பட்ட இடத்துல வந்து அம்மா ஒதுங்கிருக்கா பாத்தீங்களா? ஆத்துல 2 ஆதம் தண்ணி சேரு தகதி அடிச்சு போது வெள்ளம் இவா சிலை ஓரமா வந்து ஒதுங்கி போச்சு. சரியா ஒதுங்க சவதி மூடிச்சு பாருங்க. ஆமா சித்தர் அடியில பூமிக்குள்ள தவத்துல இருக்காரு. சரி மாரியம்மன் சிலை அவருக்கு மேல வந்து சகதியா மூடிருச்சு. ஆமா ஆத்துல வெள்ளம் தணிஞ்சுது பாத்தீங்களா? ஆத்து வெள்ளத்துல என்னெல்லாம் வருது பாருங்க. என்ன வருது? ஊரோட காலி பண்ணி வருகுதையா மரங்கள ஒய்யப்பட்டு வேகமாக வருகுதையா இருக்கக்கூடிய வழியாக
ஊரே ஐயா ஊரையெல்லாம் போகுதையா இருக்கங்குடி வழியா ஆத்து வெள்ளம் 2 ஆத்துலயும் தண்ணி வந்து 2 ஆறும் சேரும் போதுதான் அம்மா வந்து சிலையா பறஞ்சிருக்கா. ஆமா நான் சொல்றது சவுதியா வந்து மூயிட்டா பிறந்து கல்லு சிலையா வந்தவா அவ ஆத்துக்குள்ள புதஞ்சிட்டா. சரிதான். இங்க ஆத்து தண்ணி வெள்ளம் பெரு வெள்ளமா போகுது. அடுத்து போகுது. இருக்கங்குடி மாரியம்மன் கல்லு சிலையாக சதுரகிரி மலை வெள்ளத்தில் மிதந்து வந்து ஆமா 2 நதிகளும் 2 கங்கைகளும் கூடக்கூடிய இடத்திலே ஆத்து மத்தியிலே கல்லு சிலையாக பூமிக்குள் வந்து புதைந்தாளே.